ஆமா, அட்வைஸ்லாம் எனக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும்தான். நைஸா எனக்கு அல்வா கொடுத்துட்டு உங்க பையனுக்கு மகா கட்டி கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? என் மகா யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டேன். பைத்தியக்காரா, எம்மகான்னு சொல்லிட்டு இருக்கேடா. அவ உன்னை ஏத்துக்க வேணாமா? அவ உன்னை வேண்டான்னு சொல்லும் போது அவ பின்னாடியே எம்மகான்னு போறான்னு கடைசியா பைத்தியம் முடிச்சு தெரிவேன். பதட்டத்துல வார்த்தை தப்பா புரிச்சுப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. மயிலு, நீ வா, சாமி சன்னிதானத்துல கொஞ்ச நேரம் நாதஸ்வரம் வாசிப்போம். மனசு அமைதிப்படும். கொஞ்சம் சாந்தமான சூழ்நிலையில இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம். கிளம்பு மயிலு. அண்ணே, செட்டியார் வந்துட்டாரா? கூப்பிடுறாங்க. சரி, பத்தியா கோயிலுக்கு செட்டியார் கூட வந்துட்டாராம். வா மயிலு. நான் வரல, நீங்க போங்க. என்னடா இது, நீ இல்லாம என்னைக்கு நான் தனியா வாசிச்சிருக்கேன்? அது என்னால முடியாது. நீ என் பக்கத்துல இருக்கணும் மயிலு. எனக்கு உங்க பக்கத்துல இருக்க இஷ்டம் இல்ல. பாத்தியா உங்க அண்ணன் பேசுனத? கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறாரா? அதுக்கு மேல அவர் பெத்தது இருக்கு. டேய் பாண்டி, இனிமே நீ கோபி கடை பக்கம் போகவே கூடாது. ஆமா, நான் அவனை அடிச்சுட்டேங்கிற கோவத்தில் அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான்டா. அவன் என் மேல உள்ள கோவத்தை ஓன்ட்ட காட்டுவான். ஜாகிரதையா. அண்ணே போலாம் அண்ணே. அண்ணே போலாம் அண்ணே. போலாம். ஈஸ்வரா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. வாங்க சொக்கலிங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. எங்க உங்க தம்பி மயிலை காணா? மயிலு கல்யாண வேலையில இருக்கான். சொல்ல மறந்துட்டேன் ஐயா, என் மூத்த பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறேன். நல்ல காரியம் வச்சே, நல்லபடியா செய்யுங்க. நல்லபடியா செய்யணும்னா உங்க ஒத்தாசை அவசியம் தேவை. சொக்கலிங்க, இந்த கோவிலுக்கு பாரம்பரியம் அதுக்கு நீங்க உங்க நல்ல கிட்டத்துக்கு உதவி செய்ய என்னுடைய கடமை. உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க, இப்ப செய்கிறேன். கொஞ்சம் பண உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு இவ்வளவுதான் வேணும்னு சொல்ல முடியல. நீங்க எவ்வளவு தருவேன்னு சொன்னீங்கன்னா என்னால எப்படி திருப்பி தர முடியும்னு யோசிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன். சொக்கு, வித்தியாசமான ஆளு. ஒரு 20,000 பணம் தட்டுமா? ரொம்ப சந்தோஷங்க. நான் என் சன்மானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். சொக்கலிங்க, திருப்பி தரது தராது உன்னுடைய இஷ்டம். இது வரைக்கும் நீங்க எதுவுமே கேட்டது கிடையாது. கேட்க வேண்டிய தேவையே இல்லாம இருந்துச்சு இத்தனால. இப்பதான் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. வாங்கிக்கங்க. எப்ப தரட்டும்? இப்ப தரட்டுமா? இல்ல நான் கல்யாணத்துக்கு முதல் நாள் வாங்கிக்கிறேன். உங்க விருப்பம், எப்போனா வாங்கிக்கங்க. கல்யாணத்தை சிறப்பா நடத்தணும். நீங்க வீட்டுல இருக்கிற நேரம் தெரிஞ்சுட்டு வந்து நான் முறைப்படி பத்திரிகை சரி சொக்கலிங்க, வர 15ஆம் தேதி தேர ஓட்டம். நீங்களும் தம்பி வந்து வாய்ச்சி சபை களை கட்டணும். வரட்டுமா? சரி.
அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கும் படி. நீ எப்படி இருக்க? ஏதோ என் காலம் போகுதுண்ணே. பூ விற்கிறதும் சாமியை கும்பிடுறதும் சோத்தாக்கி சாப்பிடுறதுமா பொழுது போகுது. நிம்மதியான வாழ்க்கை அது. எல்லாருக்கும் இது வாய்க்காது. என்ன பொண்ணு இந்த பக்கம் ஆளவே காணா? காப்பி குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாம் தெய்வானே. ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் இப்படி வந்தேன். என்ன விஷயம்? அண்ணா, ஏற்கனவே ஒரு தடவை காமுவுக்கு மாப்பிள்ளை பார்த்தேன். நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன வஞ்சிட்டு போயிட்டாங்க. கோச்சிக்கிறாத பொண்ணு, என்னென்னமோ நடந்து போச்சு. ஆமா ஆமா, நாம என்ன அப்படியா பழகிருக்கோம்? இப்போ ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? நல்ல இடமா? ரொம்ப நல்ல இடம்ண்ணே. பையன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறான். பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பான். கை நிறைய சம்பாதிக்கிறான். 2 பேரும் சம்மதம்னு சொன்னா பொண்ணு பார்க்க உடனே வர சொல்லிடுவேன். சரி, அவங்கள வர சொல். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையாகியே இனி ஒட்டுமில்ல உறவமில்லன்னு இவ்வளவு கதை நடந்து போச்சு. தெய்வானே, இனிமேதான் உன் குடும்பத்துக்கு நல்ல காலமே. உன் புருஷன் தனியா சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே, அது இப்பதான் கூடி வந்திருக்கு. அதனாலதான் உன் புருஷன் காமுவுக்கு கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லி உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பாத்தியா, நல்ல காரியம் பண்ண உடனே வழி பிறக்குது. இதுக்கு நீ எவ்வளவு போராடின. ஆமா பொண்ணி. தெய்வானே, இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கோ. உன் புருஷன் தனியா கச்சேரி வாசிக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. உன் புருஷன் மட்டும் தனியா கச்சேரி வாசிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோயேன், உன் குடும்பம் ஸ்ட்ராங்கா நின்னுரும். என்ன சொல்ற தெய்வானே? தான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. மீனாட்சி வந்துட்டேங்க. வா. சார் தான் கல்யாணத்துக்கு சமையல் கான்ட்ராக்ட். பாலான்னு பேரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சு போலான்னு இங்க வந்தேன். சொல்லுங்க, என்ன விவரம் வேணும்? கல்யாண முகூர்த்தம் காலையில 9 to 10 தானே? ஆமாங்க. அப்ப கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கறத சொன்னீங்க. என்ன தேவையில்ல? கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. எத்தனை பேர்னா உங்ககிட்ட ஏதாவது கணக்கு இருக்கா? என்கிட்ட இல்லப்பா, எல்லாமே சித்தப்பாட்ட தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பத்திரிக்கை கொடுப்பீங்க? மினிமம் ஒரு 500 பத்திரிக்கை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுமார் ஒரு 700 பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க. நீங்க எவ்வளவு பத்திரிக்கை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா? நாங்க 500 பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு பேருப்பா கொடுக்க போறோம்? சித்தப்பா கணக்கு பண்ணப்ப நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு 325 பேர் சொன்னாங்க. சார், அந்த லிஸ்ட் இருக்கா உங்ககிட்ட? இல்ல, அதுவும் சித்தப்பாட்ட தான் இருக்கு. அதுவும் இல்லையே. இப்ப காலை டிஃபனும் மதிய சாப்பாடும் ரெடி பண்ணணும். ஆமா, 2 வேளையும் சாப்பாடு உண்டு. சரி, அப்ப காலை டிஃபனுக்கு எத்தனை பேர் வருவாங்க, மத்தியான சாப்பாடுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ரெடி பண்றதுக்கு வசதியா இருக்கும். இல்ல, ஒரு 400 பத்திரிக்கை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு கணக்கு போடுங்களேன். 400 பத்திரிக்கை அப்படின்னு சொன்னா காலை டிஃபனுக்கு எப்படியும் 200 பேர் வருவாங்க. சரி, மதிய சாப்பாட்டுக்கு ஒரு 600 பேர் வருவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ரெடி பண்ணிட்டுங்களா? ஆமா, எனக்கு மயில் இந்த கணக்கு தான் சொன்னாப்பல ஞாபகம். என்னங்க நீங்க, உங்க தம்பி தான் எல்லா கணக்கும் சொல்லிருக்காருல, அது கூட ஞாபகம் இல்லையா? நான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? கல்யாண வேலை அவன் தானே பாக்குறான். கல்யாண வேலையும் இல்ல, நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் சித்தப்பா தானே பாத்துட்டாரு. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. சொல்லுங்க. என் தம்பியை போய் பாருங்க. அவன் என்ன கணக்கு சொல்றானோ அப்படியே அவரை பாருங்க. நான் முதல்ல பாத்துட்டு வந்துட்டேங்க. பாத்துட்டீங்களா? என்ன சொன்னான்? அவர் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாரு. என்ன? எல்லாத்தையும் அண்ணன்டே போய் கேட்டுக்கிறேங்க. அண்ணன் என்ன எண்ணிக்கை சொல்றாரோ அதுல இருந்து ஒரு 5 பேரை குறைச்சிக்குங்க. நாங்க யாரும் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணே, நீங்க இப்ப கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு 2 நாள்ல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்படிங்களா? சரி, நான் போயிட்டு வரேன். வாங்க. வாங்க. அம்மா வர்றேம்மா. தகவல் சொல்றேன். என்னப்பா இப்படி பண்றான்? ஆரம்பத்துல இருந்து எல்லா கல்யாண வேலையும் அவன் தான் பாத்துக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சாச்சு. முதல் நாள் வந்து கேட்கறான், முழிக்கிறோம். அடுத்து எவன் வந்து என்னென்ன கேட்க போறானோ, என்னென்ன சொல்ல போறோமோ. அவன் யாரு? அவன் 3வது ஆள். அவங்ககிட்டயா சொல்லுவான் நாங்க யாரும் கல்யாணத்துக்கு வரமாட்டோம்? நல்லா இருக்காது. சித்தப்பா பேசுவார்ப்பா, ஆனா வந்துருவாரு. வரணும் கோபி, அவசியம் வரணும். இல்ல ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவமானம். கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இந்தாங்க காப்பி. சூடா இருக்கா இல்ல ஆத்தி கொடுக்கணுமாங்க? நான் ஒன்னு சொன்னா நீங்க கோச்சிக்கிற மாட்டீங்கல்ல? என்ன சொல்லு. இத்தனை நாள் நீங்க என் பேச்ச கேட்டதே இல்லை. நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச நீங்க மறுத்து பேசுங்களே தவிர காதுலயே வாங்க மாட்டீங்க. இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.
என்ன சொல்லுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வளன்னு 300 வாசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்லு? இங்க பாருங்க, இத்தனை நாள் உங்க அண்ணன் கூடயே ஒத்து ஊதிட்டு இருந்தீங்க. கச்சேரி மட்டுமல்ல, எல்லாத்துலயும் ஒத்து ஊதிட்டு சொந்தமா எதுவும் பண்ணாம விட்டுட்டீங்க. சேர்ந்து கச்சேரிக்கு போறதும் கிடைக்கிற காசை வாங்கி குடும்பம் நடத்துறதுமா காலம் ஓடி போச்சு. அடுத்து என்னதான் பண்ண போறீங்க? வீட்டில் சும்மா உக்காந்துருக்கிறதுக்கு நம்மளுக்கு சொத்து சுகம் கிடையாதுங்க. உங்க அண்ணன் வீட்லயாவது பெரியவர் வேலைக்கு போகாட்டியாவது கோபி பையன் சம்பாதிக்கிறான், வீட்டை அவன் பார்த்துக்குவான். ஆனா நம்ம வீட்டுல ஒரு தருதலையை பெத்து வச்சிருக்கோமே, அதுக்கு நம்ம எல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. நாங்க வீட்டுல பூ கட்டி சம்பாதிக்கிற காசு என்னத்துக்கான? மேய்ச்சலை வேணா பண்ணிக்கலாம், மற்ற செலவுக்கெல்லாம் என்னங்க பண்றது? நம்ம குடும்பம் உங்க சம்பாத்தியத்தை நம்பிதாங்க இருக்கு. தெரியும்டி, நானும் அதை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டத்துக்கு பயந்து மறுபடியும் அன்னையும் கூட கச்சேரிக்கு போகணும்னு நினைச்சிடாதீங்க. நீங்க தனியா கச்சேரி பண்றதுக்கு இதாங்க நல்ல சந்தர்ப்பம். இவ்வளவு காலம் உங்களை அவருக்கு ஒத்து உதுறத எல்லாரும் பார்த்துருக்காங்க. உங்க திறமைய நீங்க வெளியில காட்டினதே கிடையாது. ஆனா நீங்க திறமையில உங்க அண்ணனை விட எந்த விதத்திலும் குறைஞ்சவங்களே கிடையாது. நீங்க தனியா கச்சேரி பண்ணா உங்களுக்கு தாங்க மரியாதை, நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம இருக்குமில்ல. என்னங்க யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி சமயத்துல நம்ம வீக் ஆயிடக்கூடாதுங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும் ஊர்ல என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அண்ணன் கூட இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரவும் தாழ்ந்து போயிட்டாங்கன்னு பேசுவாங்க. அவர் இல்லாம உங்களால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு கேவலமா நினைப்பாங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. உங்க அண்ணனுக்கு நீங்க முதுகெலும்பா இருந்தீங்க. நீங்க அவ்வளவு கெட்டிக்காரருங்க. உங்களை இழந்தது உங்க அண்ணனுக்கு வேணுமா நஷ்டமா இருக்குமா தவிர உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைச்சலே இல்லைங்க. அதை நீங்க நிரூபிக்கணுங்க, புரியுதா? நீ சொல்றது சரிதான். நம்ம தனியா கச்சேரி பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவிலே உங்க பேர் தான் கொடிக்கிட்டு பறக்குங்க. நல்லா யோசிச்சு சீக்கிரமே ஆக வேண்டியதை பாருங்க. ஹலோ, உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆவலா இருந்தேன் தெரியுமா? என்ன விஷயம்? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க அத்தை பொண்ணு மகாவை போய் பாத்தீங்களா? பேசுனீங்களா? ஏன் திரு திருன்னு முழிக்கிறீங்க? என்ன ஆச்சு? ஏன்டா போனோம்னு ஆயிப்போச்சுங்க. ஏன் நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலையா? ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களுக்கு ஃபேவரா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. மகா கிட்ட பாண்டி உன்னை லவ் பண்றான், உன் மேல உயிரே வச்சிருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்தீங்கன்னா உங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் பேசிட்டேன். அதுக்கு மகா என்ன சொன்னாங்க? நாக்க புடுங்குற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க இவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா அப்படின்னு 3 லட்சமா கேட்டுச்சு. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் கதை ரொம்ப சீரியஸாவே போயிருச்சு. எங்க சித்தப்பா பின்னாடி வந்திருக்காரு, நான் அதை கவனிக்கல. மகா அதை பாத்துருச்சு. பாண்டிக்கா மறுபடியும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு டக்குன்னு எனக்கு முத்தம் கொடுத்துருச்சு. முத்தம் எங்க கொடுத்தாங்க? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வைக்கப்போர் இருக்குங்க, அந்த வைக்கப்போர் பின்னாடி வச்சு கொடுத்துச்சு. நான் அதை கேட்கல. உங்களுக்கு எங்க கொடுத்தாங்க? எனக்கு கன்னத்துல. அதை எங்க சித்தப்பா அங்க பாத்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் முத்தம் கொடுத்தேன்னு நினைச்சு வேகமா ஓடி வந்து என்னை அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அத்தை ஓடி வந்து எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு அவரை திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் எங்க அத்தை என்னை மடக்கி கேள்வி கேட்டாங்க பாருங்க. என்ன கேட்டாங்க? கோபி, வெளிப்படையா பேசு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமா இஷ்டம் இல்லையா, உடனே சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என் மக ஒன்னும் பொம்மை இல்ல, அவள் ஆளுக்கு தூக்கி வச்சு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. இனி என் மக வாழ்க்கையில ஒரு குழப்பமோ இல்ல நீ கல்யாணம் பண்றது ஏதாவது பிரச்சனை வந்தாலோ நானும் என் மகளை மருந்தை குடிச்சு செத்து போவோம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? சரின்னு சொல்லிட்டேன். இதுல மகா பொம்மை இல்லைங்க, நீங்க
நீங்க தான் பொம்மை. உங்களுக்குன்னு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாதா? அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டீங்களா? இருக்குங்க, நானும் ஒரு மனுஷன் தானே. ஆனா குடும்ப சூழ்நிலை ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். எங்க குடும்பத்தை எல்லாரும் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிற ஆள் நான். என்னால என் குடும்பம் உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். என்ன சொல்றீங்க? பாண்டி கிட்ட நீ கவலைப்படாதடா பாண்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது நான் தான். எங்க சித்தப்பாட்ட பாண்டியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா, அவன் நான் விட்டுற மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு அவர்கிட்ட அப்படித்தான் பேசினேன். ஆனா இன்னைக்கு எங்க அத்தை கிட்ட மகாவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டேன். அதே தான் எங்க அப்பாட்டையும் சொல்லிட்டேன். இனிமே எப்படி நான் பாண்டியை பார்ப்பேன், எங்க சித்தப்பாவை பார்ப்பேன், ஒண்ணுமே புரியலங்க. இதெல்லாம் நினைக்கும் போது மொழி பிதுங்கி போகுது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணம். நான் என்ன பண்ண? நீங்க தானே போய் மகாவை பார்த்து பேசுங்க, பாண்டி லவ் பத்தி சொன்னாக்க எல்லாம் சரியாயிருன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, இப்ப அவளை கல்யாணம் பண்றத தவிர வேற வழியே இல்லைங்கிற மாதிரி வந்து நிக்கிறேன். அப்போ நீங்க மகாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? வேற வழியே இல்லைங்க. என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் பேப்பர்ல போட்டோ வந்து எல்லா விதத்திலயும் அசிங்கப்பட்டு கிடக்கா. உன்னைய தவிர வேற யாரால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எங்க அத்தை, உன்னைய தவிர வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு மகா, இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு எங்க அப்பா. என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணித்தாங்க ஆகணும். கல்யாணங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா என் வாழ்க்கையில அப்படி இல்லை. கஷ்டப்பட்டுட்டேன், கஷ்டப்பட போறேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? காரணம்? சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அப்படியே சொல்ல நினைச்சா கூட முன்னாடியே சொல்லியிருக்கணுங்க. கரெக்ட். வரேன் மேடம்.